இந்த சோரியாசிஸ் யாருக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு வேணாலும் வரலாம். இது ஒரு ஆட்டோமியூன் டிஸார்டர். இதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னோன் காஸ், காரணம் தெரியாது, ஜெனட்டிக்காக இருக்குது அப்படின்னு சில காரணங்கள், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இந்த மாதிரி சில காரணங்கள் தான் இருக்குது. ஆனால் பெரிய அளவுக்கு சின்ன குழந்தைகளுக்கும் வர்றதை நம்ம பார்க்க முடியுது. இது வந்துட்டால் சரி பண்ணிக்கலாமா, பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சித்த மருத்துவத்தில் சரியாகுது, சயின்டிஃபிக்காக சரியாகாது, மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குது. நம்ம ப்ராக்டிஸில் பார்க்குறப்போ சரியாகுது. ட்ரீட்மெண்ட்டு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சரியாக இருக்குது. 5 வருஷம் 6 வருஷம் ஆகியுமே திரும்ப வரலை. சரி, சொரியாசிஸ்னா என்னென்னு பார்ப்போம். இது ஒரு ஆட்டோ இம்யூனோ டிஸார்டர். இது வந்து ஒரு தன்னுடல் தாக்கல் நோயின்னு சொல்லலாம். சரிங்களா? இது எந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னா, இது ஒரு பரவுற நோயான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் கிடையாது, பரவுற நோய் கிடையாது. இது இருக்குது அப்படின்னா அவங்கள மட்டும்தான் துன்புறுத்துமே தவிர அதால் மற்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சொரியாசிஸ் இருக்கிறவங்களோட பழகிறதுனாலையோ ஒன்றா இருந்து சாப்பிட்றதுனாலையோ மற்றவங்களுக்கு பரவாது.